Hey dear kids, good morning to all. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? Trust that you all are happy, healthy and also safe. And in previous EVS classல நம்ம insects பார்த்தோம். அப்படிதானேம்மா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஏன்னா அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ்னா நம்ம பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் பற்றி எல்லாமே அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இன்னைக்கு ரேதர் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம், அனிமல்ஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம பேம்பர் பண்ணிக்கணும், எப்படி நம்ம கேர் எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் பெட்ஸ் இருந்தாலும் இல்லை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அனிமல்ஸ்னாலும் ஹவு ஷுட் வி டேக் கேர் ஆஃப் தெம், அதை பற்றி தான். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி தானே? தெரியும் தானே? எப்படி நம்ம சாப்பாடு வைக்கணும், அவங்கள தேவையில்லாமல் ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. அண்ட் இது கூட நம்ம இவாலுவேஷன் பார்ட்டும் பார்க்க போகிறோம். இவாலுவேஷன் பார்ட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன் ஜோன் அண்ட் கொஞ்சம் எக்ஸசைசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஸோ அதோட ஆன்சர் கீ இன்னைக்கு ஈவினிங் வந்து போட்டுடுவேன். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஷுட் லிசன் திஸ் ப்ராப்பர்லி. நல்ல மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது கவனமாக புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகே, now everyone open your textbook, page number 115. இன்செக்ட்ஸோட டாபிக்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சீங்களா? மண்டே நமக்கு எக்ஸாம் இருக்கு, ஆல்ரெடி டீச்சர் சொல்லிட்டே இருக்கேன். மண்டே எக்ஸாம் இருக்கு, ரிவிஷன் கிளாஸ். உங்களுக்கு ஃப்ரைடே மேக்ஸ் எக்ஸாம் இருக்கா? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறேன். தென் யூ வில் ஹாவ் மண்டே எக்ஸாம். ஸோ ப்ராப்பராக இப்போவே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுடுங்க. ஓகே, ஸோ அனிமல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். எப்படி நம்ம அனிமல்ஸை கேர் பண்ணணும்? ஹவு ஷுட் வி கேர்? திங்க் ஆன் எப்படி நம்ம கேர் பண்ணணும், எப்படி அவங்கள பேம்பர் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் அன்னெசரியாக அவங்கள ஹார்ம் பண்ணக்கூடாது, அப்படி தானே? கல் எடுத்து எறிகிறது, குச்சி வச்சு விரட்டுறது, பறவை ஏதாவது பார்த்தானா அதை வந்து அப்படி விரட்டுறதுக்கு இப்படி கல்லை எடுத்து ஓங்கி எறிகிறது, அது மாதிரி எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. அண்ட் வீட்டில் பெட்ஸ் இருக்கிறவங்க இன்னும் கேர் எடுத்து பார்ப்பாங்க, அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? யார் யார் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் இருக்குது? ஸோ நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ் இருக்கு இல்லையா? சில பேர் வீட்டில் வளர்த்துவாங்க, சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தாலோ, அது டாக்ஸ்னாலோ கேட்ஸ்னாலோ இல்லை பேர்ட்ஸ்னாலும் யூ ஷுட் டேக் கேர். அது தேவையில்லாமல் நீங்கள் சீண்டாமல் இருந்தாலே போதும், அதுவே அவங்களுக்கு கொடுக்குற பெரிய கேர் தான். அண்ட் அன்னெசரியாக நம்மளோட சரௌண்டிங்ஸை வந்து பொல்யூட் பண்ணுறது, அன்க்ளீனாக வச்சுக்கிறது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பரிமாறக்கூடிய இடங்கள் தான் இல்லை. அவங்களுக்கு வீடு அப்படின்னு பெட்ஸ்னால் வீட்டில் தான் வளர்த்துவாங்க. இல்லை ஸ்ட்ரீட்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாமே வெளி இடங்கள் தான் அவங்களோட வாசஸ்தலம், அப்படி தானே? ஸோ அது வந்து நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் தான். இதெல்லாம் நார்மல் ஜென்ரல் டாபிக்ஸ் தான், நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எவ்ரி ஒன் லுக் அட் யுவர் டெக்ஸ்ட் புக். லெட் அஸ் டாக். ஒரு கூண்டுக்குள்ள கிளியை அடைச்சி வச்சிருக்காங்க. வாட் பேர்ட் இஸ் திஸ்மா? வாட் இஸ் திஸ் பேர்ட்? Parakeet படிச்சிருக்கோம். Parrot, usually parrot, இல்லையா? So here in this lesson we have studied a new term for parrot also, parakeet. Do you remember that? ஞாபகம் இல்லாத பிள்ளைங்க ப்ரீவியஸ் கிளாஸஸே எடுத்து பார்க்கணும். ஓகே, இஸ் திஸ் பேர்ட் ஹாப்பி? வாட் டு யூ திங்க்? இந்த பேர்ட் வந்து, இந்த பறவை வந்து ஹாப்பியாக இருக்குமா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு? கேஜுக்குள்ள கூண்டுக்குள்ளாடி இருக்கிற ஒரு பறவை ஹாப்பியாக இருக்குமா? பறவைக்கு தான் தெரியும் இல்லையா? சிலவங்க வந்து ரொம்ப செல்லமாக நிறைய லவ் பேர்ட்ஸ் வளர்த்துவாங்க, நிறைய பேர்ட்ஸ் வளர்த்துவாங்க, பேரட்ஸ் வளர்த்துவாங்க இல்லையா? அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறது மாதிரி அது ரொம்ப க்ளோஸாக இருக்கும், பழம் சாப்பிடும், அப்படி தானே? வென் யூ ஃபீட் இட் ஆல்சோ இட் வில் ஃபீட் ஹாப்பிலி. பட் வி டோன்ட் நோ கரெக்ட் சென்சேஷன், அது எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனால் நார்மலி சொல்லுவாங்க கூட்டுக்குள்ளே போட்டு கிளியை வளர்க்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு அதுக்கு தான் தெரியும். ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலிஸ் வந்து வளர்த்தும் போது அதுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் ஆகும். அதுக்கு இப்படி கூட்டில் அடைஞ்சிருந்த மாதிரி இருக்காதா இருக்கும். சிலவங்க வந்து என்ன இப்படி கூட்டில் போட்டு வளர்த்துறது பிடிக்காதுன்னு பறக்க விட்டுடுவாங்க. அப்படி வாங்கி வச்சாலும் அதுக்கப்புறம் பறக்க விட்டுருவாங்க, அப்படி தானே?
ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்னா அதில் நிறைய இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட், பேர்ட் பாத். பேர்ட் வந்து ஹவு டஸ் த பேர்ட் டேக் இட்ஸ் பாத். பாத் எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு மட் வெசல்ல தண்ணியை ஊற்றி வச்சோன்னா அது இந்த பறவைகள் முன்னாடி அப்படி வச்சோன்னா அது ஜாலியா குளிச்சு விளையாடும். அப்படிதானே? அப்படியே சிறகெல்லாம் போட்டு அடிச்சு ஜாலியா அதுல விளையாடும். நம்மளும் அப்படிதானே? அதே மாதிரி தான் பேர்ட்ஸும். உங்களுக்கு தண்ணியில விளையாட பிடிக்குமா? அதே மாதிரி தான் பேர்ட்ஸ்க்கும் இல்ல. இப்போ வந்து குடிக்கிற ஒரு சில இடங்கள்ல நம்ம போய் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா? சில இடங்கள்ல இப்போ ரொம்ப இது சீசன் ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய சீசன்ஸ்ல சில பறவைகளுக்கெல்லாம் தண்ணி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த மாதிரி மட் வெசல்ல நிறைய தண்ணியை வந்து ஊற்றி வச்சோன்னா அது ஜாலியா வந்து விளையாடும். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கீப் வாட்டர் ஃபார் த பேர்ட்ஸ் இன் அ மட் வெசல் அண்ட் அப்சர்வ் ஹவு ஹாப்பி தே ஆர். Of course, we'll also feel happy, no? Everyone likes to take bath. ஒரு மட் வெசல் ஒரு பெரிய இது மாதிரி இருக்கிற இதுல ஃபுல்லா அப்படியே குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பேர்ட்ஸ்க்கும். பேர்ட்ஸ் இப்படி ஜாலியா குளிச்சு பார்த்துருக்கீங்களா யாராவது? ஜாலியா இருக்கும். See in the pictures. See, they have given the pictures. ஸோ அது வந்து ஜாலியாக அப்படியே விளையாடுது. அது வந்து நம்ம கண் கூட பார்த்து ரொம்ப ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம இதுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் அதுக்கான கேர் கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தண்ணி இல்லாமல் அது தவிக்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி வைக்கலாம், இல்லை வந்து சாப்பாடு வைக்கலாம், தேவையில்லாமல் அதை சீண்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் அந்த டாபிக் உள்ள வரும். இதில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஹவு கேன் வி கேர் ஃபார் தி அனிமல்ஸ் அரௌண்ட். சேம் பேஜில் தான் கீழே இருக்குது. ஒரு சில பிக்சர்ஸ் கொடுக்குது. இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே அந்த கேரிங்கான பேம்பரிங்கான விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த பிக்சர்ஸ்ல உங்களுக்கு எவிடெண்டாக புரிஞ்சிருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சரில் a boy is feeding a parakeet, a parrot. அப்படிதானே? ஒரு பிஸ்கெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட், த கேர்ள் இஸ் பேம்பரிங் அ டாக். ஒரு டாக் வந்து பெட்ஸா இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? நிறைய பேர் பெட்ஸ் வந்து டாக்ஸ் தான் மேக்சிமம் வச்சிருப்பாங்க. அப்புறம் கவு இருக்கு, இல்ல கோட் இருக்கு, கேட்ஸ் வச்சிருப்பாங்க, பேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஓ, இந்த பொண்ணு பாருங்க, ஹவு ஷீ பேம்பர்ஸ் தட் டாக்ஸ். ரொம்ப பாசம் வரும்போது நாய் வந்து வாலாட்டுன்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா டாக்ஸ் இட்ஸ் டெய்ல் பத்தி நம்ம ஏதோ ஒரு இதுல ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் பார்ட்ல படிச்சப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? ஹாப்பி டாக் வாக்ஸ் இட் டெய்ல். ஸோ அந்த கேர் எடுக்கும்போது அந்த நாய் வந்து வாலாட்டிகிட்டே நம்ம பக்கத்தில் வரும். ஸோ அப்படி பக்கத்தில் வரும்போது வீல் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி பேம்பர் தட். டாக்ஸ் ரொம்ப பிடிக்கிறோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? உங்கள் வீட்டிலே இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு சில வீடியோஸில் டிவியில எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்க அப்படியே மடியிலே படுக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பேம்பர் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம இனி எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. சிலவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படி கேர் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. வி ஷுட் கேர் அண்ட் பேம்பர் தெம். ஓகே, whenever. அண்ட் தென் அப்படி இல்லைன்னா கூட அனாவசியமா ஹார்ம் பண்ணாம இருந்தாலே அதுவே போதும். நெக்ஸ்ட், பூனைக்கு பால் ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் பிக்சர்ல see that girl is feeding a cat. she is feeding with milk இல்ல? ஸோ அதுதான் நம்ம பசியா இருக்கிற பூனைக்கு நம்ம பாலோ ஏதாவது நம்ம சாப்பாடு ஏதோ வைக்கலாம். அப்படிதானே? அப்படியெல்லாம் தான் நம்ம கேர் எடுக்கணும். அதே மாதிரி டாக்ஸுக்கு is feeding something which is a dog food, pedigree அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல டாகோட ஃபுட் எல்லாம். ஸோ அந்த டாக் ஃபுட்டை வந்து ஒரு பையன் வந்து டாகுக்கு ஃபீட் பண்ணுறான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த கேர்ள் இஸ் ஆல்சோ ஃபீடிங். மோஸ்ட்லி இந்த கேர் டேக்கிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேம்பரிங் அதே மாதிரி அந்த ஃபீடிங் தான் ஜாஸ்தி இருக்கு. சாப்பாடு ஊட்டுறது தான் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அதுக்கு வாயில்ல ஜீவன். ஸோ நம்ம சாப்பாடு அது பசிச்சு ஏதாவது ஒரு உயிரினம் வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ when you go, if you are not familiar with the dogs and all, don't go near that and
கடிச்சு கிடிச்சு வச்சிடக்கூடாது. ஸோ அதை பார்த்து எடுத்து தூரமாக நின்று வீட்டிலேயே வந்து ஃபீட் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். அவ்வளோ போதும். நீங்கள் ரொம்ப பக்கத்துல எல்லாம் போய் கையெல்லாம் வச்சிடாதீங்க. ஓகே. அண்ட் தென் த நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்க, த டாக் இஸ் ஹேவிங் சம் இன்ஜுரி. ஸோ அந்த இன்ஜுரியை வந்து அப்படியே சரி செய்கிறாங்க. இஃப் வி டோன்ட் நோ டு கியூர் தட் இன்ஜுரி, நம்ம அது செய்யணுன்ற அவசியம் இல்லை. யூ கேன் டேக் டு அ வெட்டினரி டாக்டர். ஒரு வெட்டினரி டாக்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களே அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் பண்ணி அவங்கள கேர் எடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தானே? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நம்மளோட சக உயிரினங்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதையும் அதே ஒரு கேரும் பேம்பரிங்கும் கொடுத்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதானே? ஸோ அந்த குணத்தை நம்ம இப்பவே பில்டப் பண்ணிக்கணும். ஓகே. Okay, now let's move on to the next page, page 116. Next page வந்து பாருங்க, solve the riddles and connect them to the given pictures. ஒரு சில riddles விடுகதைகள் மாதிரி கொடுத்திருக்காங்க and இந்த சைடுல pictures கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விடுகதை வாசிச்சு நமக்கு எந்த விடுகதைக்கு என்ன ஆன்சர் வரணும்னு ஜஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. அவ்வளோதான். So I live in trees and I like to climb. I like bananas. Who am I? I live in the forest. I have sharp teeth. People call me the king of the jungle. Who am I? அது மாதிரி நிறைய riddles கொடுத்திருக்காங்க. See the third riddle. I have no legs but I slither on the ground and on the trees. Who am I? I'm not a bird but I can fly. I collect nectar from flowers and make honey. Who am I? Next, fifth one. I'm a mammal. I have big ears. I have a long trunk and I walk on 4 legs. Who am I? So இது நம்ம வாசிக்கும் போதே ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் ஹனி பீ, தென் மங்கி இஸ் தேர், எலிஃபென்ட் இருக்கு, ஸ்னேக் இருக்கு, லயன் இருக்கு. இல்லை, so many animals are given. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி நல்லா டீட்டெயிலாக பண்ணி படிச்சாச்சு. ஸோ இது வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். ஐ லிவ் இன் ட்ரீஸ் அண்ட் ஐ லைக் டு கிளைம்ப். ஐ லைக் பனானாஸ். இதில் எந்த அனிமலுக்கு பனானாஸ் ரொம்ப பிடிக்கும்? ஹனி பீக்கா? எலிஃபெண்ட்டுக்கு? எலிஃபெண்ட் பனானா சாப்பிடும், ஆனால் ட்ரீஸில் எலிஃபெண்ட் இருக்கும்? இல்லை. ஸ்னேக்கா? நோ. லயனா? இல்லை. மங்கி தான். ஸோ மங்கி கூட கனெக்ட் பண்ணுங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஐ ஹவ் கிவன் ஃபார் யூ. இதே மாதிரி எல்லா ரிடிலையும் வாசிச்சு கேன் கனெக்ட். ஹோம்ஒர்க்கை பண்ணிடலாமா? சி, ஐ லிவ் இன் த ஃபாரஸ்ட். ஐ ஹவ் ஷார்ப் டீத். பீப்புள் கால் மீ த கிங் ஆஃப் த ஜங்கிள். யாரை கிங் ஆஃப் த ஜங்கிள் நம்ம கூப்பிடுவோம்? யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் திஸ் ஆல். ஸோ இதை பார்த்துட்டு யூ ஹவ் டு ஜஸ்ட் கனெக்ட். இது ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க்கை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ், சேம் பேஜில் கீழே who am I play the game with the help. இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தா பண்ணியிருக்கலாம். அதாவது பிள்ளைங்க எல்லாருமே அப்படி ரவுண்டா இருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அதில் எழும்பி நின்று யூ ஹாவ் டு பேஸ்ட் அ பிக்சர். பின்னாடி ஒரு கவ் ஃபேஸில் ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் பண்ணிட்டு டம் ஷெராட்ஸ் மாதிரி எல்லாம் விளையாடுறது அதெல்லாம் ஸ்கூலில் இருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இது பண்ண வேண்டாம். இந்த ஆக்டிவிட்டி இப்போ பாசிபிள் இல்லை. தென் மேக் அ பேப்பர் பிளேட் மாஸ்க். இது உங்ககிட்ட பேப்பர் பிளேட்ஸ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பேப்பர் பிளேட்ஸில் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. இப்போ நம்ம வெளியே போகும்போது இப்போ கொரோனா டைம் பேப்பர் பிளேட்ஸ் அண்ட் பேப்பர் கிளாஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படி தானே? வெளியே இப்போ சாப்பிடவே கூடாது. நான் சொல்கிறேன், டீச்சர் சொல்கிறேன். இது மாதிரி ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை நம்ம வந்து பார்க்கக்கூடிய இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் ஹவுஸ்ல எல்லாம் போகும்போது இந்த பேப்பர் பிளேட்ஸில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் பிளேட்ஸோட பின் பாகங்களில் இந்த நம்ம தம் பிரிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம்லம்மா, அதே மாதிரி தம் பிரிண்டிங் யூஸ் பண்ணி இது இப்போ என்ன பாண்டாவோட ஃபேஸ், டியர், ஆவுலோட ஃபேஸ் எல்லாம் ஜஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா ஆர் வி கேன் யூஸ் சம் தம் பிரிண்ட்ஸ் டு மேக் த ஃபேஸஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ். ஃபேஸ் மாஸ்க், அனிமல்ஸோட ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பண்ணி இப்போ இது இங்கே பாருங்க, பேண்டாஸ் இருக்கு, டியர் இருக்கு, ஆவுல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸோட ஃபேஸஸ் வந்து நம்ம either you can draw or you can do some thumb printing and
ஃபார்ம் ஃபேஸ் மாஸ்க்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைங்க, டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாலியாக இது பண்ணி விளையாடலாம். ஸோ அது வச்சுட்டு நம்ம ஃபேஸ் மாஸ்க் ஜஸ்ட் யூஸ் பண்ணோன்னா அப்படியே வச்சு விளையாடுவோம்ல, அதுதான். தென் மேக் யுவர் ஓன் riddles அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு சால்வ் தம். இது நம்ம கிளாஸில் இருந்திருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பேப்பர் பிளேட் மாஸ்க் மட்டும் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே, when you have time you can do all those. Now next page, turn over to next page. See, some pictures are given and அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் எது கரெக்ட் ஆக்ஷன்ஸ், எப்படி நம்ம அனிமல்ஸை கேர் எடுக்கணும், எது கரெக்ட் ஆக்ஷன்ஸ்னு பார்த்து அந்த கரெக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இது மட்டும் நம்ம கலர் பண்ணணும். கரெக்ட் ஆக்ஷன்ஸ் இல்லாதது நம்ம கலர் பண்ணக்கூடாது, சும்மா ஜஸ்ட் அப்படியே விட்டுடணும். See, first picture பாருங்க, the girl, a lady is taking care of a dog. இல்ல next picture பாருங்க, a boy is with a stick, he is like wagging that dog. அந்த டாகை வந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்கான் ஒரு ஸ்டிக் வச்சு. இந்த நாய் வந்து கொலைச்சிட்டே இருக்கு இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, a donkey is running with baggages. லக்கேஜ் எல்லாம் வந்து ஏற்றி டாங்கியோட முதுகில் அப்படியே லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றி விடுவாங்கல்ல. ஸோ donkey is running with baggages. Now next one, the boy is feeding a dog. அதே மாதிரி இந்த பிக்சர் பாருங்க, a girl is pampering a cat. ஒரு பூனைக்குட்டியை பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்க, ஒரு பறவையை வந்து ஒரு பையன், பேர்டை வந்து ஒரு பையன் வந்து அப்படியே இந்த நம்ம இப்படி ஒரு விளையாட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த கம்புக்கு இடையில வந்து அந்த கல்லை வச்சுட்டு இழுத்து அப்படியே அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் கரெக்ட் ஆக்ஷன்ஸா? யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, we are feeding some hen and chicks. அப்படிதானே? தென் இது வந்து தும்பியை வந்து நூல் பிடிச்சு இப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஒரு சில படத்துல கூட காட்டிருக்காங்க. இதெல்லாம் குட் ஆக்ஷன்ஸா, பேட் ஹேபிட்ஸா? இப்படி தான் நம்ம அனிமல்ஸை டேக் கேர் பண்ணணுமா? எது வந்து அனிமல்ஸை டேக் கேர் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ், எது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. ஸோ நம்ம அனிமல்ஸை டேக் கேர் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ஸை நம்ம கலர் பண்ணணும். இல்லை அதுதான் அப்படியே விட்டுடும். ஸோ இதில் எது பிள்ளைங்களா உங்களுக்கு கரெக்டான ஆக்ஷன்ஸ், நம்ம இப்படி தான் கேர் பண்ணிக்கணும், இது பேம்பர் பண்ணக்கூடிய ஆக்ஷன், இது அப்படி இல்லை அப்படின்னு தோன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஹோம்ஒர்க்காக பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேம்பரிங் தான். ஆஃப்கோர்ஸ் லேடி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அ டாக். ஸோ அது வந்து கரெக்ட் ஆக்ஷன். ஸோ அதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிடணும் நீங்கள். ஓகே, ஈவினிங் ஆன்சர் கீ போடுறேன். நெக்ஸ்ட் ஒன், சேம் பேஜில் ஃபன் ஜோன். ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் இன் தீஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹாவ் அ குட் லாஃப். அதாவது ஒரு சில அனிமல்ஸ்க்கு ஒரு சிலது தான் பொருந்தும், அப்படிதானே? நம்ம டைகர்னு யோசிக்கும் போதே எப்படி இருக்கும்? டைகர் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அப்படியே கூர்மையான பல்லு, இல்லை 4 லெக்ஸில் அப்படியே சீறி வரக்கூடிய ஒரு பிக்சர் தான் நமக்கு மைண்டில் வரும் இல்லை? ஆர் யூ கேன் சி ஒரு பெரிய ஒரு டைகர் வந்து அப்படியே ஃபாரஸ்டில் நடந்து வர்றது. when you think on that, what all comes into your mind இல்லையா? ஸோ அது என்ன, நமக்கு அந்த பிக்சரை அப்படியே வரும் இல்லை? அதில் இந்த விங்ஸ் வருமாமா? விங்ஸ் இருக்கா டைகருக்கு? சிறகுகள் நம்ம படிச்சோம்ல, பேர்ட்ஸ்க்கு லாங் விங்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ்க்கு ஸ்மால் விங்ஸ், டைனி விங்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி விங்ஸ் இருக்கா டைகருக்கு? நோ. அப்போ இதில் எது ஸ்ட்ரேஞ்ச்? இதுதான் ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச்னா விபரீதமான இல்லை? நம்ம யோசிக்கும் போதே, நம்ம டைகர்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு என்னன்னு தெரியும். நிறைய நீங்கள் யூகேஜிலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஸோ அந்த டைகரில் எது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, எது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது? இந்த ஒரு விங் தான். அது நம்ம யோசிக்கும் போது அது வரவே வராது. இருக்கா டைகருக்கு விங்? இல்லை. அப்போ அது ஸ்ட்ரேஞ்ச். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, யூ கேன் see a parrot or a parakeet. அது வந்து இப்படி it is swinging. Okay, I'm sorry, it's not swinging, swimming.
அப்படியே ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்குல்ல, நீந்தி போயிட்டு இருக்கு. நீந்த முடியுமா? நீந்துறதுக்கு ஃபிஷ் மாதிரி வந்து பேரக்கீட்ஸ் ஆர் பேரட்ஸ்க்கு வந்து ஃபின்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கா? இருக்கா? இல்லைல்ல. பேரக்கீட் ஆர் பேரட் ஹேஸ் விங்ஸ் தான். அதை வச்சு நீந்தி எல்லாம் போக முடியாது, பறக்க முடியும் வானத்துல. அப்படிதானே? பேரட்னு யோசிக்கும் போதே என்ன பிக்சர் வருது? கிரீன் கலர் பாடி இல்ல, நல்ல ரெட்டிஷா இருக்கக்கூடிய பீக்ஸ். பீக்ஸ் என்ன படிச்சோம்ல, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்புறம் 2 பெரிய விங்ஸ். ஸோ அந்த விங்ஸ் யூஸ் பண்ண லெக்ஸ் இருக்கு. விங்ஸ் with the help of wings the parrot flies. Can it swim in water? No. அப்போ அதுதான் ஸ்ட்ரேஞ்ச், அதுதான் அன்யூஷுவலா இருக்கு, அதுதான் விபரீதமா இருக்கு. ஸோ அந்த ஸ்விம்மிங் வந்து நடக்காது, ஃப்ளையிங் தான் அதுக்கு பண்ண முடியும். அப்படிதானே? ஸ்விம் பண்ணி நீந்தி போக முடியுமா? அதுக்கு சிறகுகள் வச்சு ஸ்விம் பண்ணி போக முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அது இட்ஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச். அடுத்த பிக்சர் பாருங்க. வாட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் இன் தட்? இது எதோட பாடி பாருங்க, நல்ல மாதிரி பாருங்க. what is the body? whose body is this? a lion's body. பட் எதோட ஹெட் கொடுத்துருக்காங்க? elephant head கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ that is strange. that is really strange. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னான விஷயங்கள், ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை. நமக்கு ஒரு லயன்னு சொல்லும்போது என்ன பிக்சர் நமக்கு ஞாபகம் வரும், எப்படி இருக்கும் அதோட அந்த ஃபர், அந்த முகத்துல இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய ஃபர் அண்ட் ஹேர், இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படிதானே? ஸோ அது எப்படி இருக்கும்? ரொம்ப லயன் யாரு? லயன் யாரு? காட்டோட ராஜா இல்ல. ஸோ அது எப்படி இருக்கும்? நடந்து வரும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நமக்கு நிறைய பிக்சர்ஸ் மைண்ட்ல வரும் இல்ல. லயன் கிங் மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜங்கிள் புக் மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல பார்த்துருப்பீங்கல்ல, லயன் எப்படி இருக்கும், டைகர் எப்படி இருக்கும் இல்ல. ஸோ அப்படியே இருக்கு இந்த பிக்சர்ல இல்ல. அப்ப அது இதோட ஹெட் எலிஃபென்டோட ஹெட். இது வந்து லயனுக்கு பொருந்துமா? லயனோட பாடிக்கு பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது இல்ல. ஸோ தட் இஸ் அன்யூஷுவல். அந்த இதை வந்து சும்மா ரவுண்ட் பண்ணுவீங்க. இதுல எது உங்களுக்கு அன்யூஷுவலா இருக்கு, அது சும்மா நீங்க பென்சில் எடுத்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபன் ஜோன்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் டு நோ ஹவு தட் இமேஜ் இஸ் தேர். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சு வந்துட்டே இருக்கிறோம் தான். ஸோ நம்ம ஒரு ஆனிமல் பற்றி சொல்லும் போதே நமக்கு அதோட பிக்சரைசேஷன் வரணும். எப்படி இருக்கும், எப்படி கூர்மையான பல்லா இல்லை, எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், 4 காலா, கால் இருக்கா, எங்க வாழும், இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரணும். ஓகே, அதுதான் இந்த லெசன்ல படிச்சுட்டே இருக்கோம் நம்ம. சரி, இனி நெக்ஸ்ட் பேஜ் தி சேம் பேஜ்ல கீழே evaluation partல page 117. What do you see in these pictures? How can we care for the animals around us? Talk about it. பாருங்க, இந்த பிக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம், எப்படி நம்ம அனிமல்ஸை டேக் கேர் பண்ணணும், எப்படி இதை குளிப்பாட்டுறாங்கல்ல நாயை. பெட்ஸ் இருக்கிற வீட்டில் நாயை பீரியாடிக்கலி அவங்க நல்லா வாஷ் பண்ணி குளிக்க வச்சு, இல்லை டெய்லி குளிக்க வச்சு அதை நல்லா சுத்தமாக பார்த்துப்பாங்க. அப்படிதானே? ஸோ அது நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்படிதானே? ஸோ பாருங்க, இட் இஸ் டேக்கிங் பேத் வித் ஆல் லைக் ஒரு மனுஷன் எப்படி வந்து அந்த ஒரு என்ன பேத் பிளேஸ்ல நின்று குளிப்பாங்களோ அதே மாதிரி இந்த நாயை குளிப்பாட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தே டேக் டு அ வெட் டாக்டர். அதுக்கு இந்த வேக்சின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதை கரெக்ட் டைமுக்கு பீரியாடிக்கலி எடுத்து தான் ஆகணும். அண்ட் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா they take to a veterinary doctor. ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட எடுத்து, அதை வெட்டினரி டாக்டர் யாருன்னு தெரியுமாமா? இந்த விலங்குகள், இந்த ஆனிமல்ஸ், அந்த மாதிரி கால்நடைகளை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய, அதை வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் கால்நடை மருத்துவர்கள். அதான் வெட்டினரி டாக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வெட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பெட்ஸை வந்து நம்மள மாதிரி இப்போ கவுஸ்க்கோ இல்லை வந்து கோட்ஸ்க்கோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு டைமிங்ல வேக்சினேஷன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபிளிப் ஓவர் டு நெக்ஸ்ட் பேஜ் 118 பாருங்க. wow, what a colorful picture இல்ல. you can see so many animals here. நம்ம படிச்ச எல்லா அனிமல் செக்டும் இங்க வந்தாச்சு. மேமல்ஸ் இருக்கு, தென் இன்செக்ட்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்து நம்ம
அதை கிளாசிஃபை பண்ணி சும்மா ஒரு டேபிள் மாதிரி போட்டு யூ ஹாவ் டு கிளாசிஃபை அண்ட் ரைட் மேமல்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு கிளாசிஃபை அண்ட் ரைட். ஓகே, இது உங்கள் நோட்டில் எடுத்து எழுதுங்க. புக்கில் எழுத வேண்டாம், நோட்டில் வந்து இதை மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு மேமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு யூ கேன் ரைட். மேமல்ஸ் எதுமா பாருங்க, இந்த பிக்சர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இட்ஸ் ஸோ கலர்ஃபுல். இதோட கொஞ்சம் மேக்னிஃபைட் வெர்ஷன் நான் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேஜ் ஃப்ளிப் ஓவர் பண்ண வேண்டாம், இது அந்த பிக்சர் மட்டும் இருக்கக்கூடியது. பாருங்க என்னென்ன இருக்கு, ட்ரீஸில் வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, வேற ட்ரீஸில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பாருங்க. தென் யூ கேன் see elephant, rabbit இல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ மேமல்ஸோட அண்டரில் என்னென்ன அனிமல்ஸ் வரும் அதை நீங்கள் கிளாசிஃபை பண்ணி எழுதணும். அதே மாதிரி பேர்ட்ஸ் அண்டரில் என்னென்ன பேர்ட்ஸ் இந்த பிக்சரில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, பரக்கீட் இருக்கு, தென் ஆவுல் இருக்கு இல்லை, யூ கேன் see so many birds. ஸோ அது பேர்ட்ஸ் அண்டரில் எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து இந்த பிக்சரில் இருக்கு அதை நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணி கரெக்டாக கிளாசிஃபை பண்ணி எழுதணும். இனி நெக்ஸ்ட் ஒன், இன்செக்ட்ஸ் இங்கே எங்கம்மா இருக்கு பாருங்க. கேன் யூ see அந்த பாண்ட்ல அந்த ஃப்ளவர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்களா, பாண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துல எல்லாம் யூ கேன் see so many insects. இந்த இன்செக்ட்ஸ் பேர் எல்லாம் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இது நல்ல மாதிரி பார்த்து, இந்த பிக்சர்ஸ் பார்த்து நல்ல மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தால் எழுத தெரியணும். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. நிறைய பேர் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்து எழுதுங்க. ஓகே, இந்த பாண்டில் என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கணும். ட்ரீல என்னென்ன இருக்குது, லேண்டில் என்னென்ன இருக்குது, ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, எல்லாமே நல்ல மாதிரி பார்த்து எழுதுங்க. ஓகே, சரி. இனி நெக்ஸ்ட் பேஜ். இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள், அதாவது நிறைய அனிமல்ஸோட செட், நிறைய அனிமல்ஸோட பார்ட்ஸை வந்து ஒன்றா சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த அனிமல்ஸோட பார்ட்ஸ் வந்து எந்தெந்த அனிமல்ஸில் இருக்குது இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னு. பேர்டுக்குள்ள விங் இருக்குது, மேமல்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ன்ஸ் இருக்குது, லயன் ஹெட் இருக்குது, டைகர் பாடி இருக்குல்ல, பாடியிலே டிஃப்ரெண்ட் பாடி 1 2 3 செக்மெண்ட்டாக பிரித்து அந்த பாடி வந்திருக்குல்ல. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதோட பாடி, எதுக்கு ஹார்ன்ஸ் இருக்குது, எதுக்கு இப்படி விங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த என்ன ஷஃபிள் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பிக்சரில் நிறைய அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்குது. அந்த அனிமல்ஸ் எல்லாமே எந்தெந்த அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சுற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க சர்க்கிள்டாக. ஸோ அதில் எந்தெந்த அனிமல் பார்ட்ஸ் வந்து இந்த பாடி பார்ட்ஸ், ஷஃபிள்டு பாடி பார்ட்ஸில் இருக்குது அதை நம்ம டிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு ஹார்ன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹார்ன்ஸ் இந்த அனிமல்ஸில் எந்த பிக்சரில் இருக்குது? எலிஃபெண்ட்டுக்கு இருக்கா? இல்லை. லயனுக்கு இருக்கா? இல்லை. கேட்டுக்கு கிடையாது, டைகருக்கு கிடையாது, ஹார்ஸுக்கும் இல்லை, ரேட் மவுஸ்க்கும் இல்லை, ரேட்டுக்கும் இல்லை, ஜிராஃப்க்கும் இல்லை, டியருக்கும் இல்லை. ஆனால் புல்லுக்கு இருக்குல்ல. ஸோ புல் இருக்கிறது மாதிரி தானே ஹார்ன்ஸ் இதுக்கு இருக்குது. ஹார்ன்ஸ் இங்கே ஆக்சுவலி இருக்கக்கூடியது 2க்கு தான், டீருக்கும் இருக்குது அதே மாதிரி புல்லுக்கும் இருக்குது. ஆனால் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஹார்ன்ஸ் கொம்புகள் வந்து எதோட கொம்பு கொடுத்துருக்காங்க? எதோட கொம்புமா? இந்த புல்லோட கொம்புல. ஸோ புல்லை டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லயன் ஹெட் இருக்கு, அப்போ லயனை டிக் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாம் பண்ணிடலாமா? அதே மாதிரி எந்தெந்த பிக்சர் இந்த ஷஃபிள்டு சென்டரில் இருக்கக்கூடிய ஷஃபிள்ட் பாடி பார்ட்ஸில் எந்தெந்த பிக்சர்ஸ் வரும்னு நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ரொம்ப ஈஸி தான், பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஹோம்ஒர்க்கை டெக்ஸ்ட் புக்கில் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் நோட் புக்கில் எடுத்து எழுதுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நோட்டில் தனியாக எடுத்து எழுதுங்க. மீதி இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் அந்த ரிடில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவு டு யூ கேர், கரெக்ட் ஆக்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ண சொன்னது, அது எல்லாமே வந்து நீங்கள் புக்லேயே முடிச்சா போதும். ஓகே, அப்போது அந்த செல்ஃப் எவாலுவேஷன் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் இந்த ஃபுல் இவாலுவேஷன் பார்ட்டையும் அப்படியே ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே செல்ஃப் இவாலுவேஷன் பார்த்துடலாம். அது முடித்து நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு
animals around usல ஒரு question கொடுத்திருக்கேன். just only one question is given. how can we care the animals எப்படி நம்ம கேர் எடுக்கணும்? we may feed them when they are hungry. எப்போ அவங்க பசியா இருக்காங்களோ இப்போ பெட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்களே இந்த டைமுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வைப்பாங்க, பால் வைப்பாங்க, இல்லை தண்ணி ஊற்றி வைப்பாங்க குடிக்கக்கூடிய டைம், இல்லை ரொம்ப குறைச்சிடுச்சு அந்த மாதிரினா அதுக்கு தக்கன ரொம்ப கேர் எடுத்து தான் பார்க்குறது நிறைய பேர் வீட்டில். இந்த மீன் ஃப்ளஷ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாய்க்காகவே வாங்குற ஒரு சில வீடுகள் இருக்கு, அப்படிதானே? ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபீடிங்கில் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. நம்ம இப்போ என்ன ஸ்ட்ரீட்ஸ்லையோ நம்ம பார்க்கக்கூடிய அனிமல்ஸோ ஏதாவது பசிச்சிருந்ததுன்னா, எல்லா அனிமல்ஸும் மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் we can feed them. அதுக்கு நான் சொன்னேன், பக்கத்தில் போய் அதை நோண்டி எடுத்து ஒன்றும் பண்ணி வைக்காதீங்க, அதெல்லாம் வீட்டில் உள்ள பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜென்ரலி இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி நம்ம ஃபீட் பண்ணுவோம்? we may feed them whenever they are hungry. அங்கே ரொம்ப பசிச்சு ஒரு பூனை வந்துட்டே இந்த வீட்டில் பூனை பசிச்சு அப்படியே மியாவ் மியாவ்னு கத்தி வந்துட்டே இருந்தானா பார்த்துப்பீங்க, வீட்டில் எல்லாம் அப்படியே சாப்பாடு வைப்பாங்க, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் வெளியே தான் வைப்பாங்க. வீட்டுக்குள்ள நம்ம நிறைய பேருக்கு அந்த பெட்ஸ் வளர்க்குறது இஷ்டம் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்க வெளியே சும்மா சாப்பாடு வைப்பாங்க, இல்லை அது ரொம்ப அழுதேன்னு பார்த்து ஏதாவது தூக்கி போடுவாங்க, அது சாப்பிடும், அப்படிதானே? ஸோ we may feed them whenever hungry. ரொம்ப பசிச்சு வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் கண்டிப்பா. we should never harm them in anyways. must never harm. நம்ம எந்த மாதிரியான ஒரு துன்புறுத்தல்களும் அதுக்கு பண்ணவே கூடாது. கல்லை தூக்கி எறிகிறது, கம்பை வச்சு விரட்டுறது, அடிக்கிறது. இப்போ நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தது மாதிரி இந்த இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு, அந்த கல்லை ஓங்கி அந்த இதுக்கு கம்புக்கு இடையில வச்சு இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணி அதை தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது. நம்ம அதை பயமுறுத்துனா அது நம்மளை கடிக்கவோ விரட்டவோ வந்துடும். ஸோ அதை அப்படியே விட்டுடணும். நம்ம எதுவுமே அதை சீண்டவே கூடாது. அது பாட்டுக்கு அப்படியே விட்டுடணும். அதுதான் அதோட ஃப்ரீடம். நம்மளை தேவையில்லாம யாராவது நோண்டுனா நம்மளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அதை பிடிச்சா அதுக்கும் அப்படிதானே இருக்குமா? ஸோ நம்ம தேவையில்லாம எந்த ஒரு விலங்குகளையும் நம்ம துன்புறுத்தவே கூடாது. அது பேர்ட்ஸா இருக்கட்டும், இன்செக்ட்ஸா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், மேமல்ஸா இருக்கட்டும், நம்ம படிச்ச இதுல என்ன ஒரு கிளாசிஃபிகேஷன்ல வரக்கூடிய அனிமல்ஸா இருந்தாலும் we should never harm them. அதை ஹார்ம் பண்ணவே கூடாது. ஓகே, அது மஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், we should never pollute our surroundings so that they may live a safe and hygienic life. நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. இப்போ கோழி இந்த மாதிரி இருக்கலாமா? நம்ம நார்மலி பார்த்தீங்கன்னா வீடுகளில் இந்த கோழியெல்லாம் வளர்க்குற வீடுகளில் இந்த கோழியை காலையிலே கூடு திறந்து விட்டுடுவாங்க. அது அதுக்கு தேவையான இடத்துல போய் கோழிங்க எல்லாம் கொத்தி கொத்தி தின்னும், அங்கே எங்கே நின்றுட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கோழிகள் சாப்பிடக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் பிளாஸ்டிக் வேஸ்ட் போடுறது, பிளாஸ்டிக்கை எரிக்கிறது, அசுத்தப்படுத்துறது, தேவையில்லாத அசுத்தமான விஷயங்கள் பண்றது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம சரௌண்டிங்ஸ் கிளீனாக வச்சுக்கணும். அது கிளீனாக இப்போ எல்லா டாக்ஸையும் எல்லா கேட்ஸையும் நம்ம வீட்டில் போட்டு பராமரிக்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ரீட் தான் ஹவுஸே, அப்படிதானே? நார்மலாக இருக்கக்கூடிய பிளேசஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் அண்ட் வீட்டு பக்கமோ வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களோ அதுக்கு வாழக்கூடிய இடம், அதோட வாசஸ்தலம் அதுதான். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன் நான் கிளாஸ் தொடங்கும் போது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாமல் அசுத்தமான விஷயங்கள் பண்ணி அதை பொல்யூட் பண்ணக்கூடாது. பொல்யூட்னா என்ன? அசுத்தப்படுத்தக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு மெயின்டைன் இட் நீட் அண்ட் கிளீன் ஸோ தட் அவங்க ஒரு சேஃபான அங்கே வாழக்கூடிய, இல்லை அங்கே புல் மேயக்கூடிய பசுவாக இருக்கலாம், இல்லை மாடாக இருக்கலாம், இல்லை கோட்டாக இருக்கலாம், எதுனாலும், இல்லை நாயாக இருக்கலாம், இல்லை பூனையாக இருக்கலாம், எதுனாலும் அவங்க அந்த சேஃப் அண்ட் ஹைஜீனாக வாழணும்னா நம்ம சரௌண்டிங்ஸை சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக பட்டதுனால நான் உங்களுக்கு அந்த பாயிண்டை கொடுத்துருக்கேன். ஸோ we may feed them when they are hungry. We should never harm them in any ways.
We should never pollute our surroundings so that they may live a safe and hygienic life. Okay, so very important. இனி இந்த லெசன் அப்படியே நம்ம முடிச்சிட்டோம். இந்த லெசனை ப்ராப்பரா படிச்சு புரிஞ்சு படிங்க. எல்லா லெசன்ஸும் நான் சொல்லும்போது அதான் எல்லா டாபிக்ஸுமே நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா 2-3 நாள் இல்ல எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் டீச்சர் வந்து புரிஞ்சு 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 சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சு படிங்க. ஓகே, நம்ம இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க புரிஞ்சு படிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஈஸியா இருக்கும். இனி ஹோம்ஒர்க்ஸ் பேஜ் 116, 117, 119ல இருக்கிறது உங்க புக்லேயே முடிங்க. ஹோம்ஒர்க் ஷீட்ஸ் தனியா கீழே கொடுத்துருக்கு. ஸோ அதை உங்க புக்லேயே முடிங்க. பேஜ் 118ல இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் மட்டும் நோட் புக்ல எடுத்து எழுதுங்க. 118ல இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்னா எதுமா, இந்த ஹோம்ஒர்க் இந்த பிக்சர் பார்த்துட்டு யூ ஹாவ் டு ரைட் எது மேமல்ஸ் எது நான் சொன்னேன்ல ஒரு டேப்லர் காலம் நீட்டா பென்சில் ஸ்கேல் வச்சு போட்டு மேமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த பிக்சர்ல என்னென்ன மேமல்ஸோட அண்டர்ல வரும் அதை வந்து அப்படியே கிளாசிஃபை பண்ணுங்க. எது இன்செக்ட்ஸோட அண்டர்ல வரும் அதை அப்படியே கிளாசிஃபை பண்ணுங்க. பேர்ட்ஸோட அண்டர்ல வர்றது அப்படியே வந்து பண்ணுங்க. ஓகே, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரிவிஷன் கிளாஸ் நான் சொன்ன ஆல்ரெடி ஃப்ரைடே எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். மேக்ஸுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? மேக்ஸ் எக்ஸாம் வந்து ஃப்ரைடே இருக்கு. நேத்திக்கு கிளாஸ் பார்த்தீங்களா? எல்லாரும் கிளாஸ் பார்க்காதவங்க நேத்திக்குள்ள கிளாஸ் பாருங்க அண்ட் நல்ல மாதிரி உட்காந்து படிச்சு எழுதுங்க. ஓகே, தென் இவிஎஸ் டெஸ்ட் இந்த யூனிட் 4ல மண்டே 11th அன்னைக்கு கண்டக்ட் ஆகும். டைமிங் வந்து நான் ஃப்ரைடே ரிவிஷன் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஓகேமா? Okay, that's it for today's class. நம்ம successfully இந்த யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இவாலுவேஷன் பார்ட்டோட ஆன்சர் கீ மட்டும்தான். ஆன்சர் கீ ஈவினிங் போடுறேன். ஆன்சர் கீழே ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் அன்னைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த செல்ஃப் இவாலுவேஷன் பார்ட் மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். அந்த ஃபுல் இவாலுவேஷன் பார்ட் அப்படியே முடிச்சிட்டோன்னா அப்படியே செல்ஃப் இவாலுவேஷனுக்கு போகலாம். அந்த ஒரு பார்ட் மட்டும் மீதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அது மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் ரிவிஷன் கிளாஸ் கன்ஃபார்ம்டாக எல்லாரும் பாருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷின்ஸும் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஷின் ஆன்சர்ஸ் ஒரு 6 கொஷின் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. அது ஈஸியாக படிச்சிடலாம். படிச்சு வைங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நேரமே அன்னன்னைக்கு உள்ள டாபிக்ஸ் அன்னன்னைக்கே முடிச்சிடுங்க. ரொம்ப வந்து தள்ளி வைக்காதீங்க. அப்போ திரும்ப இருந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு உள்ள போர்ஷன்ஸ் அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. ஓகேமா? ஸோ that's it for today's class, students. Hope you all would have understood. If you have any doubts, you can revisit the video again. So that's it for today's class, and do the exam well. Do your maths exam well. All the best. Thank you so much, students.